ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன் சார். ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் என்னும் காமெடி செய்யக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் தான் என்ன எதுன்னு பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காமெடியான கடவுள் கான்செப்டை வெறும் காமெடியாக மட்டும் பாருங்கள் நண்பர்களே என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பார்க்க போகலாமா? என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு கணேசாவே உட்காந்து அழுகிற அளவுக்கு. என்னது இது கணேசா அப்படி பாவண்டா கணேஷ், என்னடா பண்ணார் அவரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? நானே எந்திரிச்சு ஓடலாம் தான் பார்த்தேன். என்னடா திடீர்னு இந்த அம்மா இருந்திருந்தோம் கணேசா அமாசா கொடு கணேசா. சாரி ஆண்டி, பைத்தியம் நான் இல்லைங்க, நானும் கொஞ்சம் பைத்தியம் தான். சரி அதை விடுங்க. பாருங்க நீங்க, பாவம் கணேஷ் கடவுளுக்கே இங்க வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை. கடவுளுக்கே பைத்தியம் பிடிச்சிட மாட்டிருக்குது. இப்போ இருந்திருந்தா கணேசா அப்படி சுற்றிக்கிட்டு. ஐயோ ஆண்டி, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் பைத்தியம் இல்லை. அது எல்லாம் இப்படி என்னை ஆக்கிடுவாங்களாட்டிருக்குது. கடவுளே கடவுளே. ஏய், உனக்கு சாமி வரலடா, மாமி வந்திருக்குது. என்னடா சாமி ஆடும்போது கூட ஜோடியா தான் ஆடுவீங்களா? ஜோடியா அதை ஊம்போட்டாட்டி கூட ஆடணும்டா. சாமி வந்துச்சுக்கிற ஒரே சாக்குக்காக கண்ட கருமதியும் பண்ணிட்டு நான் பண்ணடா ஆத்தா பண்ணாடா கம்முன்னு இருங்க நட்டு ஏதாவது சொல்லி போறேன். என்னடா கருமம் இது? 4 செவத்துக்குள்ள பண்ண வேண்டியது கடவுள் முன்னாடியே பண்றீங்க. கன்றாவதிய என்னடா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது என்னது நாகப்பாம்பா? பிடிச்சிட்டான் பையன், பிடிச்சிட்டான். அத்தனையும் டெக்னாலஜியா ஏங்க? என்ன கடவுளுக்கே அதெல்லாம் அடுக்குமா? ஒரு கமலஹாசன் அவர்கள் தசாவதாரம் படத்தில் இந்த மாதிரி ஒரு வீலை வச்சுக்கிட்டு நடக்காமல் நின்றுக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வரும். அதில் சயின்டிஸ்ட் போவார் ட்ருன்ட்டு. அந்த மிஷினை கொண்டு வந்து அதில் படுக்க போட்டு அந்த அம்மாவை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்கிறீங்க, படுக்க போட்டுனா அந்த பாம்பு மாதிரி ஏதோ அந்த அம்மாவை மாற்றி விட்டு இப்படி அலைய விட்றீங்களே. கடவுள் என்ன மேலேருந்து பார்த்து அங்கே வார் 5 தலை நாகம் சுற்றுது, ஆகா அருள் புரிவோம் அந்த 5 தலை நாகத்துக்கு அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஏய் யாரா நீங்கள்லாம்? எங்கிருந்துடா வரீங்க? டேய் ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வராரு. எங்கெங்க எங்கள் பொண்டாட்டியை காணா, அது பாம்பாக மாறிட்டாங்க. இது பாம்பு குத்திருச்சு. இல்லைங்க, பாம்பே அவங்க தாங்க, தெரியுங்க, அவன் விஷம் உள்ளவ தான். அதுக்குன்ட்டு என் முன்னாடி யாராச்சும் பாம்பா சொல்லுவீங்களா? நிஜமாலுமே அந்த அம்மா பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கியாங்க பாரியா அப்படின்னு தானே காட்ட முடியும். அவர் ஹஸ்பண்ட் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார். யாருக்கு தெரியும், அவர் போட்டு கொடுத்த பிளானாக கூட இருக்கலாம். இது நக்கல் பிடிச்ச ஹஸ்பண்டாக இருப்பார்ட்டுருக்குது. என்னடா இது டிக்கி? நாகப்பாம்புக்கு வந்த சோதனை. யாரா நாகப்பாம்பு டிக்கிக்குள்ள டிக்கி பக்கத்தில் ட்ரம்ம சொருகுனது? என்னடா இது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த தெரு ஓரத்தில் இந்த நாயெல்லாம் கால் பேரலைஸ் ஆன மாதிரி நடிக்க முடியல, சாப்பாடு வாங்குறக்கு அவசரம். அந்த மாதிரி இந்த அம்மா கால் பேரலைஸ் ஆன மாதிரி நடிக்க விட்டீங்களேடா. சத்தி இப்போ பார்க்குற மனுஷன் எங்களுக்கே இது ஒரு கோமாளித்தனம் தெரியுதுன்னா கடவுளுக்கு தெரியாதாடா? கடவுளுங்கிற பேரை வச்சு கன்றாதி பண்ண வேண்டியது. ஆனால் இந்த மாதிரியான நாகப்பாம்பு வகைகள் வீட்டுக்கு வந்தால் அடிக்காதீங்க, அரவணைத்து கொள்ளுங்கள். எல்லா உயிரையும் அரவணைத்து கொள்ளணும்ல, அதுக்கவசரம் சொன்னங்க நானே. போலதுனிக்கு அப்படியே யோசிக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஐயோ ஓ மை காட், யார் அது ப்ரோ பேட் டச் பண்ணுறது பஸ்ஸில் உட்கார வச்சு? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நடுவில் எனக்கு அருள் வந்தது. ஐயோ சாரி ப்ரோ, நடுவில் அருள்லாம் வருதா உங்களுக்கு ப்ரோ? சாரி, யாரோ பஸ்ஸில் உட்காந்து பக்கத்தில் உங்கள் தொட மேலே கை வச்சிட்டாங்க போல, அதுதான் ஒரு மாதிரி முனகிறீங்கன்னு நினச்சிட்டேன். சாரி ப்ரோ, சாரி. ஓ மை காட், ஏன்டா என் மைண்ட் அங்கேயே போகுது இந்த ரியாக்ஷனுக்கு? கன்றாவதியே கடவுள் சம்மந்தப்பட்டது மித்தோன். அம்மன் உன் கண்ணை குத்திரும். அம்மன் கண்ணை குத்தினாலும் சரி, நெஞ்சை குத்தினாலும் சரி, எனக்கு பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது. என்ன கன்றாவதி ரியாக்ஷன் இது? என்னமோ சொல்ல வராரு இந்த உலகத்துக்கு. என்ன கண்ணாலே பேசுகிறாரா? என்ன கன்றாவதி சொல்ல வராருன்னு புரிய மாட்டேங்குது நண்பர்களே. கடைசி வரைக்கும் அருள் வந்து எங்கே அருளையே காண. ஓ மை காட், இட்ஸ் த பீக். இல்லை, அருள் வர போறதுக்கு பீக் அந்த சுச்சுவேஷன் இருக்காரு. அடுத்து அருள் வந்துடும் அப்படின்னு தாங்க சொல்ல வந்தேன். ஏன் எல்லாரும் மாதிரி யோசிக்கிறீங்க? நான் அப்படிலாம் இது சொல்ல வரலைங்க.
இதெல்லாம் ஓவருங்க. யாரும் அது ப்ரோ வைப்ரேட்டர் வச்சது அடியில் எல்லாம் ஆடுதே சதாக்கி தலை என்ன இல்லை கேட்குறேன் அடியில் என்ன ட்ரிம்மரை வச்சு ஏதோ இல்லை ட்ரிம்மரோ வைப்ரேட்டரோ ஏதோ கிர் அப்படின்னு ஆடுற மாதிரி வச்சுருக்கீங்க. அவருக்கு பாருங்க எல்லாம் ஆடுது மூஞ்சி ஆடுதுன்னு சொல்ல வந்தேன். ஐயோ அடங்கப்பா ஐயா என்னங்க ஐயா இது வைப்ரேட்டர் எடுங்க பாவம். அவருக்கு அருள் வரணுமா வேண்டாமா? ஒரு மனுஷன் சாமி வரும்போது கடவுள் பக்தியா நின்றுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கொண்டு வந்து வைப்ரேட்டர் வைக்கிறீங்க நீங்க. ஏடா என்னடா இது தமிழ்நாடு நோக்கிடா போய்கிட்டு இருக்கு எல்லாம் வைப்ரேட்டர் நோக்கி. ஜெய் காருமத்தை ப்ரோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ரியாக்ஷன்ஸும் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. சாரி கடவுளுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லவே முடியாது. உலகத்தோட அடிப்படையே பிள்ளையார் சொல்லிங்கிறதே அதுதான். அதுவுமே ஒரு இறைத்தன்மை தான். அது வேறு விதமான ஒரு ஃபிலாசபி. அது வேறு பாட்காஸ்ட் சேனலில் பேசுவோம். ஆனால் இந்த ரியாக்ஷன்லாம் எனக்கு என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதா? என்ன கருமம்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அருள் வந்து நடுவில் பார்த்தீங்களா எனக்கு அருள் ஓ மை காட் ஷாக்கு. கடவுள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஓகே 12B பஸ் வந்துருச்சு நான் கிளம்புறேன் பாபா எப்படின்னு கிளம்பிட்டார். அருள் வந்து கிளம்பிட்டார். அவரு நண்பா ஓ நண்பா என் காது என்ன இந்தம்மா என்ன பண்ணுது? 8 கை அம்மனுக்கு காளியம்மனுக்கு முன்னாடி போட்டோ போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பணுமா? 30 நாள்ல இந்த போட்டோ 300 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா 3 நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த கேங்க சேர்ந்த ஆன்டியாட் இருக்குது. இதை யார நடுவில் விட்டுது இந்த கூட்டத்துக்கு நடுவில்? போட்டோ போட்டே இல்லை சாமி வருது சாமியே சொல்லுது போட்டோ போட்டு அனுப்பு எனக்கு பப்ளிசிட்டி வேணும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணணும் அட்டென்ஷன் சீக் பண்ணணுங்கிற யாருன்னு காட்டுறீங்களா? அம்மா சாமி இந்த முதல்ல இந்த அம்மாவை வீடியோவில் காட்டாதீங்கடா டென்ஷன் ஆகுது. யாருன்னு காட்டுதாக்கு யார் வந்திருக்கீங்க? இது என்னடா இது ரியாக்ஷன்? யார் வந்திருக்கீங்க? யோசிக்க டைம் கொடுறா யார் சொல்லலாம் பின்னாடி அம்மன் இருக்கு. ஏய் நான் தாண்டா அந்த அம்மனே அப்படின்னு இப்போ ட்விஸ்ட் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பக்கத்து வீட்டு பரிமளா எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் யாருன்னு தெரியுமா? நான் சொன்னதானே தெரியும். சொல்லாம இப்படி தெரியும் சொன்னதான் தெரியும். சொந்த ஒண்ணு விட்ட பெரியமா வாங்க அந்த அம்மன் உங்களுக்கு இல்ல கேட்கறேன்னா இப்ப சொந்தக்காரின்னு சொன்னீங்களே எல்லாம் சொந்த பந்தத்துக்குள்ள அந்யூன்யமா இருப்பீங்க. அது உங்க குடும்ப பிரச்சனை. நமக்கு எதுக்கு வம்பு? சொந்தக்காரியா கடவுள் கடவுளே இதெல்லாம் கடவுளுங்கிற ஒருத்தர் இருந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா எவ்வளோ மனசு புண்படுவாரு. கட்டிங்க போட்டுட்டீங்களாடா சந்தோஷமா இருக்குதாடா. மத்தியானம் 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு டானு ஏன்டா இருக்கு முட்டை. இந்த அம்மா என்னது வீட்டுக்குள்ளேயே ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியஸான கடவுள் கான்செப்டா என்னன்னு தெரியலையே. நிறைய குட்டீஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூஜை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது ஏதோ கீச்சுன்னு சவுண்ட் வருது. டேபிள் கீபிள் ஆடுதா இல்லையா? மறுபடியும் பாடுறா. எங்கடா யாரா கீச்சுன்னு பிரேக் போடுறது? எங்க வெளி வீடியோலையா? இந்த அக்காவை கத்துது. அது பாட்டுட்டு நிதானமாக சாந்த சொருபிய தீபம் தானே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படிங்க திடீர்னு? நான்லாம் பக்கத்தில் இருந்தேன்னா இவர் உனையோட ஹை பிச்சில் எனக்கு கத்த தெரியும். அப்படிலாம் கத்திக்கிட்டு தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இறக்கி விட்டுருவேன். நடிப்பு அரக்கன் மாதிரி இறங்கி செஞ்சு விட்டுருவேன். டென்ஷன் ஆக்குனீங்கன்னா அவ்வளோதான். திவாகர் மோட் ஆக்டிவேட் சொல்லிட்டேன் நான். சொல்லு அப்படின்னா இருமா தமிழ் கற்றுக்கிட்டானே சொல்லணும். கடவுள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் படைச்சிருக்காரா இல்லையா? இதில் எந்த லாங்குவேஜ் இவங்கன்னு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் தானே ஓகே இது அதெல்லாம் பார்த்துட்டு தானே பேசணும். அப்புறம் அது வரைக்கும் ஏதாச்சும் முட்டு கொடுக்கணும்ல. அதனால தான் கடவுள் கத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னடா பண்றீங்க? என்னதான் நடக்குதுங்க கடவுளை வச்சுக்கிட்டு? பிரியா புஷ் புஷ் பிரியா புஷ் பிரசவ வார்டுல கத்துற மாதிரி என்னவா ஆச்சு உனக்கு? பின்னாடி ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஹீல்ஸ் வந்துருச்சா? ஐயோ இப்போ என்ன எனக்கே தெரியாம நான் கொலவேலா வைக்கிறேன் நான். இதெல்லாம்
பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளே அதுக்குள்ளே மூழ்கி நமக்கே கடவுள் வந்துரு மாதிரி இருக்குதா சாமி. ஏங்க அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னங்க குங்குமத்தை எடுத்து, குங்குமமே ஒரு கெமிக்கல் தாங்க, அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கெமிக்கல் பவுடர் எடுத்து மேலே போட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது? குங்குமம் வச்சு விட்டா அம்மன் இறங்கிருமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு புரியல, அம்மனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடையாதா? ஏன் வந்து கத்திக்கிட்டே தான் கிடைக்குமா? அப்போ அம்மன் கிட்ட ஹியூமன்ஸ் நம்மளாம் எப்படி பேசுறது? இப்படிதான் பேச முடியும். இப்போ அதுக்கு அம்மன் பதில் சொல்லும். ஓ எல்லாரும் என்னை பைத்தியம் நினைக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. சொல்லுமா, ஏதாச்சும் பாசிட்டிவா சொல்லு. அதை வச்சு தான் நம்ம கடவுளுங்கிற கான்செப்ட் வச்சு ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஃபன் பண்ணுறீங்க கடவுளை வச்சுக்கிட்டு. யாரா நீங்கள்லாம்? டே கடவுளே. சப்ஸ்கிரைப் தட்டுங்க, புரியுதா? பாய். தடவை சொல்லிக்கிறேன்.